பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியராகிய திரியேக கடவுளின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. நாம் கடவுளை தொழுவோம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெபம் செய்வோம். பாசமும் மிகுந்த அன்பும் நிறைந்த கடவுளே, தகுதியற்ற எங்களை பரிசுத்த குடும்பமாய் அன்பின் குடும்பமாக வேறு பிரித்தீர். உமது சமூகத்தில் அழைத்து வந்தீர். நன்றியறிதலோடு உம்மை துதிக்கிறோம். இந்த தொழுகையின் வழியாக திருமண வாழ்வின் மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சொந்தமாக்கி கொள்ள அருள் தாரும். குடும்ப உறவும் அன்பும் பலப்படுவதின் வழியாக மகிழ்வோடும் மன நிறைவோடும் ஆராதிக்க துதிக்க உதவி செய்யும். ஆராதனையில் பங்கு பெறும் சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதியும். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக கீர்த்தனை பாடலிலே 280வது பாடலை நாம் பாடுவோம். கிஞ்சிதமும் நெஞ்சே அஞ்சிடாதே. கீர்த்தனை 280வது பாடல். அஞ்சிடாதே, நல்ல கேடகத்தை பிடி நீ, விசுவாச கேடகத்தை பிடி நீ. கிஞ்சிதமும் நெஞ்சை அஞ்சிடாதே, நல்ல கேடகத்தை பிடி நீ, விசுவாச கேடகத்தை பிடி நீ. வஞ்சனையாகவே பெய்யது துண்டனை, வன்னிக்கனை தோடு தேகின்ற வேளையில் நெஞ்சில் படாமல் தடுக்காது நல்ல நிச்சயமான பரிசை அறிந்து நீ. கிஞ்சிதமும் நெஞ்சை அஞ்சிடாதே, நல்ல கேடகத்தை பிடி நீ, விசுவாச கேடகத்தை பிடி நீ. பாவத்தை வெறுக்க, ஆபத்தை சகிக்க, பக்தியில் தெளிக்கவும், நித்திய ஜீவனை பிடிக்க, லோகத்தை ஜெயிக்க, திறமை அளிக்கவும். சாவேவும் குரங்கே, பாதாளமேவும் ஜெயமெங்கே என்று நீ கூவி களிக்கவும், தேவனுகந்துனை தான் அங்கீகரிக்க செய்யவுமே அது திவ்ய நலாயுதம். கிஞ்சிதமே நெஞ்சை அஞ்சிடாதே, நல்ல கேடக
பேரு நல்ல தொண்டு நாவே முதல் நான வைதிகரை தொகுத்து வேறு பிண்டுரைக்கு மருகும் தீயானை ததும் வீரிய சிங்கத்தின் வாயை அடைத்ததும் கண்டிதமாய் வெற்றி கொண்டதுமாம் பல காரியங்களையும் பாரிது மாஜயமும் சீதமும் நெஞ்சே அஞ்சிடாதே நல்ல கேடகத்தை பிடினி விசுவாச கேடகத்தை பிடினி கூட்டமுடனே பரிசை பிடித்திட செயல் மாபேதம் அதில் தோற்றமும் முடிவும் இயேசு பாரன் செயல் துணையவர் பாதம் ஏற்றரவணைக்கவே பணிவாக இறந்து மாண்டாடியவர் மூலமாகவே ஆற்றல் செய்தர வாழி பரிசுத்த ஆவி உதவியை மேவி அடைந்து நீ கிஞ்சிதமும் நெஞ்சை அஞ்சிடாதே நல்ல கேடகத்தை பிடினி விசுவாச கேடகத்தை பிடினி கிஞ்சிதமும் நெஞ்சை அஞ்சிடாதே நல்ல கேடகத்தை பிடினி விசுவாச கேடகத்தை பிடினி. இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 9 முடிய. மத்தேயு 19வது அதிகாரம் வசனங்கள் 3 முதல். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டுமென்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்தரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாமென்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்தது நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக என் இயேசு சென்ற பாதையில் என்கிற பாடலை உற்சாகமாய் நாம் பாடுவோம்.
ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தியானத்திற்காக தெரிந்து கொண்ட திருமறை வசனம் மத்தேயு நற்செய்தி நூல் 19வது அதிகாரம் 5வது வசனம். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? சொன்னவர் யார் என்று 4வது வசனம் சொல்லுகிறது. ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர், சிருஷ்டிகர், நம்முடைய பரம தகப்பன். மத்தேயு 19வது அதிகாரம் 3 முதல் 12 வரையுள்ள வசனங்கள் திருமணத்தை பற்றியும் திருமணத்தினுடைய பிரச்சனைகளை பற்றியும் அதற்கு ஆண்டவர் இயேசு கொடுத்த தீர்வை பற்றியும் பேசுகிறது. இன்றைக்கு நாம் தியானிக்கிற தலைப்பு திருமணம் அன்பால் நீடிக்கும் வாழ்வு, மேரேஜ் லாஸ்டிங் லைஃப் ஆஃப் லவ். கடவுள் மனுக்குலத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு, விலை உயர்ந்த பரிசு திருமண வாழ்வு. திருமண உறவு மிகவும் புனிதமானது என்று எபிரேயர் 13:4 சொல்லுகிறது. எனவே தான் திருமணத்தை பரிசுத்த மெய் விவாகம் என்று நம்முடைய முன்னோர்கள் அழைத்தார்கள். 2022ஆம் ஆண்டு இந்தியாவை உலுக்கியது ஸ்ரத்தா வால்கர் என்ற பெண்ணின் கொலை வழக்கு. 24 வயதான அவர் மும்பை கால் சென்டரிலே பணியாற்றி வந்தார். டேட்டிங் ஆப் மூலமாக அறிமுகமான நண்பரை தன் இல்லத்திற்கு அழைத்து வந்தாள். குடும்பத்தார் ஏற்றுக்கொள்ளவில்லை. வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொள்ளாமலே லிவ் இன் உறவு முறையில் டெல்லியில் 3 வருடங்கள் சேர்ந்து வாழ்ந்தனர். 2 பேருக்குள்ளும் அடிக்கடி சண்டைகளும் பிரச்சனைகளும் இருந்து வந்தது. ஒரு நாள் தன்னை நம்பி வந்தவளை அவளுடைய ஆண் நண்பர் கொன்று 37 துண்டுகளாக வெட்டி துர்நாற்றம் வராமல் இருக்க 1.5 மாதங்களாக ஒரு புதிய ஃப்ரிட்ஜ் ஒன்றை வாங்கி அதில் வைத்திருந்தார். வெளியே செல்லும்போது 1-2 துண்டுகளாக மறைவான இடங்களில் வீசிவிட்டு அதே வீட்டிற்குள்ளாக தங்கியிருந்தார். குற்றம் நடந்து 2.5 மாதங்களுக்கு பின்பு கொலையாளி கைது செய்யப்பட்டார். லிவ் இன் உறவு 27 வயதில் ஸ்ரத்தா வால்கரினுடைய வாழ்விற்கு முடிவுரை எழுதியது. இன்று இது போல திருமணமாகாமலே கணவன் மனைவி போல சேர்ந்து வாழும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் கலாச்சாரம் பெருகி வருகிறது. அதுபோல சமபாலின திருமணம், சேம் செக்ஸ் மேரேஜ் அதிகரித்து வருகிறது. ஆண் ஆணை திருமணம் செய்வது, பெண் பெண்ணை திருமணம் செய்வது. இது தவிர துணையை ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொள்ளும் வைஃப் ஸ்வாப்பிங் என்கிற ஒரு கலாச்சாரம் பெருகி வருகிறது. இவை இன்று குடும்ப உறவுகளை, சமூகத்தை, கலாச்சாரத்தை சீர்குலைத்து ஒழுக்கக்கேடுகளை பெருகச் செய்து வருகிறது. மற்றொரு பக்கம் விவாகரத்துகள், தவறான தொடர்புகள் பெருகி திருச்சபையினுடைய விசுவாசத்திற்கும் திருச்சபையினுடைய பரிசுத்தத்திற்கும் பெரும் சவாலாக நிற்கிறது. எனவே நாம் கிறிஸ்தவ திருமணத்தை புரிந்து கொள்ள திருமறை வசனத்திற்கு திரும்ப வேண்டும்.
திருமறை சார்ந்து திருமணம் என்பது ஆச்சரியமான இணைப்பு. மத்தேயு 19:6. ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். தேவன் எங்களை இணைத்தார் என்ற விசுவாசம் இன்று அநேகருக்குள் இல்லை. கர்த்தர் எனக்கு தந்த கணவர், கர்த்தர் எனக்கு தந்த மனைவி என்ற உணர்வு இருக்குமானால் குடும்பத்தில் முறுமுறுப்பு இருக்காது, கடுக்கடுப்பு இருக்காது, கலகலப்பு மாத்திரமே இருக்கும். நம்முடைய குடும்பங்களில் இன்று கடுகடுப்பு இருக்கிறதா அல்லது கலகலப்பு நிறைந்திருக்கிறதா? என்னை படைத்த கடவுள் எனக்கு ஒரு வாழ்க்கை துணையை தந்து ஆசீர்வதித்திருக்கிறார் என்ற உணர்வு கணவன் மனைவியாக வாழுகிற ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்பட வேண்டும். கர்த்தர் எனக்கு தந்த கணவரோடு நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் எனக்கு தந்த மனைவியோடு நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய பிரதிநிதியாய் ஒருவரை ஒருவர் காண்கின்ற கண்கள் நமக்கு தேவை. ஒருவரை ஒருவர் மதித்து நடக்கிற செயல்பாடுகள் நமக்கு தேவை. பிரசங்கி 4:12 சொல்லுகிறது, முப்புரி நூல் அறாது. திருமண வாழ்வென்பது முப்புரி நூல். அதில் முதல் பிரி கடவுள், இரண்டாவது பிரி கணவர், மூன்றாவது பிரி மனைவி. முதல் பிரியை சார்ந்திருக்க வேண்டியது இரண்டாவது பிரியும் மூன்றாவது பிரியுமாகும். சரியான புரிதலின்றி தனித்தனி நூலாக இருந்தால் திருமண உறவு எளிதில் அறுந்து போகும். நல்ல புரிதலோடு முப்புரி நூலாக சேர்ந்திருந்தால் திருமண உறவு அறுந்து போகாது. முப்புரியாய் வாழ்கிற திருமண வாழ்விற்குள் நாலாவது ஒரு நபர் நுழைய இடம் தரக்கூடாது. அது பெற்றோராக இருக்கலாம், உயிர் நண்பர்களாக இருக்கலாம், மிக நெருங்கிய சொந்தங்களாக இருக்கலாம். மத்தேயு 19:5 சொல்லுகிறது, இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இரண்டாவதாக, திருமறை சார்ந்து திருமணம் என்பது ஆதி நாட்களின் திட்டம். மத்தேயு 19:4-5 சொல்லுகிறது, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? திருமணம் என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மிக புனிதமான பழமையான ஒரு அமைப்பு. ஆதியிலே தேவன் ஏற்படுத்தின ஒரு அமைப்பு, தேவனுடைய ஆதி நாட்களுடைய ஒரு திட்டம். மனிதனுக்கு தோழமை தேவை, அன்பு உதவி தேவை, ஆதரவு தேவை, சரீர இன்பம் தேவை. இவைகளை நிறைவு செய்ய ஆண்டவர் திருமணத்தை ஏற்படுத்தினார். ஆதியாகமம் 2:18 தேவனாகிய கர்த்தர் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்பது கடவுளின் பார்வை. ஆனால் இன்று திருமணமான அநேகர் தனிமையாய் வாழ்வது நல்லதென்று நினைக்கிறார்கள், பிரிந்து வாழ்வது நல்லதென்று நினைக்கிறார்கள். யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டாம், யாருக்கும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டாம், சுதந்திரமாக இருக்கலாம், விரும்பினது போல வாழலாம், யாரும் கேள்வி கேட்க முடியாது, யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை என்கிற வேத ஒழுங்கிற்கு மாறான, தேவ திட்டத்திற்கு மாறான ஒரு மனநிலை இன்றைக்கு பெருகி வருகிறது. வேதத்தினுடைய ஒழுங்கு என்ன?
1 கொரிந்தியர் 7:10-11 சொல்லுகிறது, விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்க கடவுள், அல்லது புருஷனோடே ஒப்புரவாக கடவுள். புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது. திருமணத்தை வரமாய் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களும் உண்டு, சாபமாக நினைத்து வெறுப்பவர்களும் உண்டு. திருமண வாழ்வை நரகமாக்குவதும் சொர்க்கமாக்குவதும் அவருடைய அணுகுமுறையில் தான் இருக்கிறது. நீதிமொழிகள் 14:1 சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். தன் கைகளினால் இடித்து போடுகிறாள். திருமணம் ஆண்டவருடைய திட்டம், ஆதி காலத்திலிருந்தே தொடரும் தெய்வீக திட்டம். 3வது வேதம் சொல்லுகிறது, திருமணம் சார்ந்து, திருமுறை சார்ந்து திருமணம் என்பது ஆனந்தமான அன்புறவு. ஆனந்தமான அன்புறவு. மத்தேயு 19:6. அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். கணவனையும் மனைவியையும் ஒரே மாம்சமாக இணைத்திருப்பது அன்பு. கர்த்தருக்கு பிரியமில்லாத அன்பு இந்த உலகத்தில் இருக்கிறது. கள்ளத்தனமான அன்பு, மாய்மாலமான அன்பு, உதட்டளவு அன்பு இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் உள்ளார்ந்த அன்பு தணிந்து வருகிறது. கணவன் மனைவி அன்பு என்பது உதட்டளவு அன்பு அல்ல, உள்ளார்ந்த அன்பு. திருமண வாழ்வில் ஆணிவேராக இருக்க வேண்டியது அன்பு. கொலோசையர் 3:19 சொல்லுகிறது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். ஆனந்தமான அன்புறவு இன்று குடும்பங்களில் காணப்படுகிறதா? திருமண உறவில் அன்பு பெருக வார்த்தைகளில் கவனம் தேவை. கொலோசையர் 3:19 சொல்லுகிறது, அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். கசப்பான வார்த்தைகளை, மனமடிவை உண்டு பண்ணுகிற வார்த்தைகளை, அவதூறான வார்த்தைகளை ஒருவருக்கொருவர் பேசக்கூடாது. காரணம், 6 அடி மனிதனையும் 3.5 இன்ச்சு நாவு கொல்லும் என்று பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். திருமண உறவில் அன்பு பெருக மன்னிக்கும் மனம் தேவை. கொலோசையர் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். குறையில்லாதவர்கள் என்று இந்த உலகத்திலே யாருமே இல்லை. மத்தேயு 19:17 ஆண்டவர் இயேசு சொன்னார், தேவன் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. எனவே சின்ன காரியங்களை பெரிதுபடுத்தி தம்பதிகள் தங்களுடைய குறைவுகளை முன்னிலைப்படுத்தி வாக்குவாதம் செய்வது, சண்டையிடுவது கர்த்தருடைய அன்பின் பிரமாணத்திற்கு எதிரானது. அதற்கு பதிலாக ஒருவரை ஒருவர் மன்னிப்பது அன்பை பெருக பண்ணும், ஆனந்தத்தை பெருக பண்ணும். திருமண உறவில் அன்பு பெருக குடும்ப ஜெபம் அவசியம் என்பதை வேதம் சொல்லுகிறது. ஈசாக்கு குழந்தை பாக்கியமற்ற தன் மனைவியை குறை சொல்லிக் கொண்டிருக்கவில்லை, குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை, அவளுக்காக ஜெபித்தார் என்று ஆதியாகமம் 25:21 சொல்லுகிறது. சங்கீதம் 118:15 சொல்லுகிறது, நீதிமான்களுடைய கூடாரங்களிலே இரட்சிப்பினுடைய கம்பீர சப்தம் உண்டு. இனி வாக்குவாதத்தினுடைய சப்தம் வேண்டாம், இனி சண்டைகளின் சப்தம் வேண்டாம். கர்த்தரை துதிக்கிற சப்தம், குடும்பமாய் ஜெபிக்கிற சப்தம் நம்முடைய குடும்பங்களிலிருந்து எழும்பட்டும். திருமணம் என்பது ஆனந்தமான அன்புறவில் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம். திருமண வாழ்க்கையினுடைய இந்த அனுபவங்களை நாம் சொந்தமாக்கி
சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை, முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளால் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஞான பாடலிலே 200வது பாடல், நிர்பந்தமான பாவியாய். ஞான பாடல் 200. ஜெபம் செய்வோம். குடும்பங்களை கட்டி ஆசீர்வதிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியுமாய் கர்த்தர் தூக்கி நிறுத்தினீர். எத்தனையோ குடும்பங்களிலே விழுந்து போனவர்களாக, குடும்ப வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தை இழந்து போனவர்களாக, ஒருவருக்கொருவர் பிரிந்து போனவர்களாய் காணப்படுகிற தம்முடைய பிள்ளைகளை மறுபடியுமாய் அன்புறவிலே இணைத்து தேவ சமூகத்திலே கொடுத்த உடன்படிக்கையினுடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து தங்களை ஆண்டவருடைய கரங்களிலே அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். கெட்டுப்போன மண்பாண்டத்தையும் தம்முடைய கரத்தினாலே புதிய பாத்திரமாக வணைகிற தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை மறுபடியுமாக புதுப்பித்து
ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை கர்த்தர் நினைந்தருளும். கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், முதிர் வயதான தாய் தகப்பன் என்கிற அந்த நல்ல உறவுகள் பலப்படுத்தப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபையினுடைய விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். தூர இடங்களிலும் வெளிநாடுகளிலும் தங்களுடைய படிப்பு பணி பொறுப்புகளின் நிமித்தமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசாரித்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இருக்கிற இடங்களிலே சமாதானத்தோடு வாழ்ந்திருக்க கையின் பிரயாசங்கள் உழைப்பு ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஏற்ற நாட்களிலே விடுமுறைக்கு ஒரு வரவும் வாழ்வினுடைய நன்மைகள் பெருகவும் கர்த்தர் துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள், பலவிதமான சரீர பலவீனங்கள், விஷ காய்ச்சல்கள், தொற்று வியாதிகளினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், விபத்துக்களினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைந்தருளும். நீரே சுகமளிக்கிற தேவன் என்பதை தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கண்டு கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் இப்பொழுதே ஒரு அற்புதம் செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் முதிர் வயதான பெற்றோரை பலப்படுத்தட்டும். முதிர் வயது நிமித்தமாக சரியான பார்வையின்றி, பிள்ளைகளுடைய பராமரிப்பின்றி, பல விதங்களிலே மனநலம் குன்றி, வாழ்க்கையிலே தளர்ந்து போயிருக்கிற சோர்வோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தேற்றி பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவிதமான மன உளைச்சல்களோடு இருக்கிறவர்கள், பணி பொறுப்புகளின் மத்தியிலே பலவிதமான மன அழுத்தங்களை சந்திக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசாரித்து நீரே எல்லா மன துக்கங்களுக்கும் விலக்கி உம்முடைய சமாதானத்தை அருளி செய்து பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். தவறான முடிவுகளுக்கு செல்லுகிற, உள்ளத்திலே தவறான முடிவுகளை எடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்தித்து தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று நல்ல ஒரு வாழ்வை தந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். திருமண காரியத்திற்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்கள் உண்டு. தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வு கட்டப்பட கர்த்தர் உதவி செய்யும். வேலை வாய்ப்புகளுக்காய் காத்திருக்கிறவர்கள், படிப்பினுடைய உயர்வுகளுக்காய் காத்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அருள்வீராக. ஊழியங்களை கர்த்தர் பெருக பண்ணும். திருச்சபையிலும் திருச்சபைக்கு வெளியிலும் கர்த்தர் தந்திருக்கிற ஏராளமான ஊழியங்கள் உண்டு. திருச்சபையில் இருந்து போதகர்களாக, மிஷனரிகளாக பணி செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். திருச்சபையிலிருந்து திருச்சபையினுடைய குடும்பங்களின் வழியாய் தாங்கப்படுகிற ஒவ்வொரு மிஷனரிகளையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவோமே நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேசத்திலே நடைபெறுகிற எல்லா ஊழியங்களின் வழியாக ஆண்டவரை அறியாத மக்கள் கிறிஸ்துவை கண்டு கொள்ள வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களுடைய பேராயத்தை உம்முடைய கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் பேராய தேர்தலுக்காக ஆயத்தப்படுகிற பொழுது கர்த்தர் தாமே நல்ல ஒரு பேராயரை எங்களுக்கு என்று தந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். எல்லா ஆயத்தங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பொறுப்பு பேராயர் அவர்களையும் கர்த்தர் இந்த நாட்களில் எடுத்து பயன்படுத்துவோமே நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகளையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் இந்த ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறேன். அந்த தேவன் வாக்கு மாறாதவராக இருந்து பெரிய காரியங்களை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதிலும் சமாதானத்தையும் அமைதியும் கர்த்தர் அருளி செய்யும். உம்முடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னி இயேசுவினுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.